ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஈகிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூடு கட்டும்போது பிரான்ச்சஸ் ஸ்ட்ராங் குட்டி குட்டி பிரான்ச்சஸை எடுத்து அது கட்டும். கட்டினதுக்கு அப்புறம் அது மெதமெதன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெதர்ஸை அங்கேயிருந்து தேடி அதுக்குள்ள அழகா விரிச்சிரும். அதுக்கப்புறம் தான் முட்டையை விடும். ஸோ அந்த முட்டையிலேருந்து குஞ்சு, அதாவது குட்டியாக இருக்கிற அந்த ஈகிள்ஸ் வரும்போது அந்த பேபி ஈகிள்ஸ்க்கு அந்த சாஃப்ட் ஃபெதர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதுவும் பெருசாகி அது ஃப்ளை பண்ணுற நேரம் வந்துடும். ஆனால் இந்த சாஃப்டாக இருக்கிற ஃபெதர்ஸ்லேயே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடும். அது பறக்கிறதுக்கு அது ட்ரையே பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த மதர் ஈகிள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா இந்த ஃபெதர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த பிரான்ச்சஸ் தான் அவங்களுக்கு உடம்புல படும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? ஸோ அது பறக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணிட்டு அது போகும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனா, நம்ம எல்லாருமே நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எப்போதுமே இருப்போம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் நம்ம அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஹையர் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுனா நம்ம கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸை நம்ம பொறுத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறதுனா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறதுக்காக கடவுள் நம்மளுக்கு பதப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களோட கனவுகளை அலைவாக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எப்போதுமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.